விசிக தொகுதிகள் நாளை இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொகுதிகளை அடையாளம் காணும் கலந்தாய்வை மேற்கொண்டோம். இன்னும் இறுதி செய்யவில்லை. நாளை காலை மீண்டும் இதே குழுவினரை சந்தித்து பேச இருக்கிறோம். நாளை இறுதி செய்யப்படும். கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதன் பின்னர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். அதெல்லாம் பேச்சுவார்த்தை குழுவினோடு தான் பேச முடியும், வெளிப்படையாக பேச முடியாது. நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் அவர்கள் தர முன்வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. ஆகவே நாளை அனைத்து தொகுதிகளையும் அடையாளம் கண்டு கையொப்பமிடுவோம். இது ஒன்றும் இழுபறியெல்லாம் இல்லை. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேல இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போ அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆகவே பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்யும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 தொகுதி பொது தொகுதின்னு. என்னென்ன தொகுதிகள் என்பது பேச்சுவார்த்தையில் தான் முடிவாகும். இன்னும் அது முடிவாக சுமூகமாக இருந்தது, திருப்திகரமாக இருந்தது. கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. ஒரு உத்வேகம் இல்லாத அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுகவினர் 6 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உடனடியாக பட்டியலை அறிவிக்க முடிந்தது. போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதிலே அவர்களுக்கு பெரிய சிக்கல் எழவில்லை. எங்கள் கூட்டணியில் இது ஒரு மெகா கூட்டணி என்கிற நிலையிலே 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. மெகா கூட்டணி என்கிற முறையில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்ட தொகுதியை இன்னொரு கட்சி கேட்கும், அவர்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் கேட்போம். ஆகவே 2 தரப்பாரிடையேயும் திமுக பேசி இறுதி முடிவை செய்வார்கள். அதனால் இந்த ஒரு சின்ன இடைவெளி ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அதை நான் சொன்னேன். பொதுமக்கள் மத்தியிலே அல்லது கட்சி தோழர்களிடையே பல கருத்துக்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள், ஆதரவான எதிரான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போது எல்லாம் நிறைவு செய்துவிட்டன. நாங்கள் மனமு வந்து கையொப்பம் போட்டுவிட்டோம். இனி எண்ணிக்கை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் வெற்றிகரமாக நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் அடையாளம் கண்டு கையொப்பமிட்டு விட்டனர். இன்னும் ஓரிரு கட்சிகள் தான். நாங்கள் நாளை காலை காங்கிரஸ் நாங்கள் நாளை முடிவு செய்வோம். நாளை மாலையோ அல்லது நாளை மறுநாளோ முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அறிவிப்பார். நேற்று உங்கள் அறிக்கைக்கு பிறகு இன்று காலை மதிமுக அந்த சின்னம் தொடர்பாக ஒரு நெருக்கடி கொடுக்கிறத அவங்க அதிர்ச்சியாக தெளிவுபடுத்திருக்காங்க. இல்ல அவங்க கேட்டுதானே ஒரு தொகுதியில் நாங்கள் நிற்கணும். அப்பதான் தேர்தல் ஆணையம் வந்து எங்கள் கட்சிக்கான பதிவை ரத்து செய்யாது என்று கேட்டுத்தான் அவர்கள் ஒரு தொகுதியிலே நிற்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமையும் கட்சியிலிருந்து வெளியே அவங்க வெளிப்படையாவே சொல்லி அறிவித்து வெளியே போனாங்க. அது ஏற்கனவே பேசியாச்சு. அதுல கருத்து சொல்ல ஒண்ணும் இல்ல. இந்த முறை இவ்வளவு நெருடல்களுக்கு என்ன சார் காரணம்? ஒன்னும் நெருடல்களே கிடையாது. பெரிய கூட்டணி என்பது மட்டும்தான் இதுல பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இடையில வந்து 2021 இருந்த கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை விட இப்போது 9 கட்சிகள் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன கருத்துதான். புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நிலையிலும் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை நோக்கி
வந்தனவே தவிர அந்த புதிய கட்சிக்கு துணை நிற்க யாரும் போகவில்லை, அல்லது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க யாரும் போகவில்லை, அல்லது அதிமுக அணிக்கு போக வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. ஆகவே எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி